வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி அத்தியாயம் 38. சில மாதங்களில் ஸ்ரீகாந்தன் முற்றிலும் குணமடைந்து விட்டான். ஓய்வும் நல்ல பராமரிப்பும் அவனது உடலை வருத்தி வந்த நோயை விரட்டி அடித்து விட்டன. சதா துன்புறுத்தி வந்த இருமல் இருந்த இடம் தெரியாது மறைந்துவிடவே நாளடையில் அவன் உடலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படத் தொடங்கியது. நலிந்து போன கன்னங்கள் நன்றாக உப்பி பருத்து பழைய நிலையை எய்தின. சாம்பு தாத்தாவின் கவனிப்பிலும் மைதிலி காட்டிய பரிவிலும் தேகத்திலும் மனதிலும் தெம்பு ஏற்படவே படிப்படியாக உடல் குணமடைய நன்றாக தேறி முன்னிருந்த செழுமையான தோற்றத்தை அடைந்துவிட்டது. பூர்ண குணமடைந்ததும் அவன் நர்சிங்ஹோமை விட்டு வெளிவந்து விட்டான். தன் மகளின் பிறந்த நாள் அன்று அவனை காண வந்த மைதிலி தன் கணவனை விரைவில் அழைத்து வருவதாக கூறியிருந்தாள் அல்லவா? அவள் தான் சொன்ன வார்த்தைகளை மறக்கவே முடியவில்லை. எப்படியாவது சிதைந்து போன இந்த குடும்பத்தவர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் அவளது அவா. எனவே அவள் நீலகண்டன் மனம் மாறியிருந்த சமயத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டாள். கணவனும் மனைவியும் அடுத்த நாளே நேரில் சென்று மங்களம் அவளை சந்தித்தனர். நீலகண்டன் வெகுவாக மனம் கனிந்து வேண்டிக் கொண்ட பின்னர் மங்களம் தன் மகனுடன் அவர்கள் வீட்டிற்கு சென்று வசிக்க சம்மதித்தாள். இது விஷயத்தில் கணவனது பூர்ண ஆதரவை பெற்றவுடன் மைதிலி காலம் தாமதம் செய்யாது அதற்கு அடுத்த நாளே மங்களமாலின் ஜாகையை காலி செய்து சாமான்களை தன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தாயையும் பிள்ளையையும் தன்னுடன் காரில் அழைத்து கொண்டு வந்து சேர்ந்து விட்டாள். விதியின் பயனாக சில காலம் பிரிந்து பல்வேறு துன்பங்களை அனுபவித்த இந்த உறவினர்கள் இவ்வாறு ஒன்று சேர்ந்து விட்டனர். மங்களம்மாள் விஷயத்தை ஒரு வழியாக கவனித்த பின்னர் மைதிலி தன் மைத்துனன் ஸ்ரீகாந்தன் வாழ்வையும் ஒழுங்குபடுத்த முனைந்தாள். ஒரு நாள் ஜெயஸ்ரீயின் பிறந்த நாளின் போது குழந்தைகளுடன் அவனை காண சென்றிருந்த அவள் விரைவில் தன் கணவனுடன் அங்கு வருவதாக வாக்களித்திருந்தாள் அல்லவா? தான் கொடுத்த வாக்கை பொய்க்காது அவள் நீலகண்டன் மனம் கடிந்து பச்சுதாபப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலே அவனை வற்புறுத்தி ஸ்ரீகாந்தன் நோயாக தங்கியிருந்த நர்சிங் ஹோமிற்கு அழைத்து சென்றாள். வறுமையிலும் நோயிலும் துயரத்திலும் ஒடிந்து உடல் நலிந்து உருமாறிவிட்டிருந்த சகோதரியை நேரடியாக சந்தித்ததிலிருந்து நீலகண்டன் உள்ளம் வெகுவாக மாறிவிட்டிருந்தது. தனது குடும்பத்தவர்கள் சேர்ந்த மகத்தான கஷ்டங்களை எண்ணி எண்ணி உள்ளம் உருகி போனான். அந்நிலையில் அவன் மனதிலே குடிக்கொண்டிருந்த வன்மப்பேய் மாயமாக மறந்தோடிவிட்டது. எனவே பல நாட்களுக்கு பின்னர் நோய்வாய்ப்பட்டு நலிந்த நிலையிலிருந்த தன் தம்பியை சந்தித்த போது அவன் மனம் கசிந்து போய்விட்டான். ஸ்ரீகாந்தன் மீது கொண்டிருந்த அவனது தீரா கோபமும் சாத்திரமும் இரத்த பாசத்தின் முன் பஞ்சாக பறந்தோடிவிட்டன. ஸ்ரீகாந்தா, இப்படி உடம்பை பாழ்படுத்தி கொண்டு விட்டாயே, கொஞ்சம் முன்னாடியே கவனித்திருக்க கூடாதா என்ற துக்கத்தில் திணறப்படி கேட்டுக்கொண்டு நலிந்து சோர்ந்த தம்பியின் கரங்களை வரியுடன் பற்றி கொண்டு அருகில் வந்து அமர்ந்தான். அண்ணனை பார்க்க முடியாது தம்பியின் கண்களில் நீர் திரையிட்டு மறைத்தது. உணர்ச்சி போராட்டத்தில் வார்த்தைகள் தொண்டை நின்று எழும்ப மறுத்தன. அண்ணா, உண்மையில் என்மேல் உனக்கு கோபம் இல்லையே என்று தடுமாறிய ஸ்ரீகாந்தன் சிறு குழந்தை போல் தன் முகத்தை அண்ணன் மடியில் பதித்து கொண்டு விக்கி விக்கி அழுதான். அந்த கண்ணீர் வன்மத்தினால் கலங்கப்பட்டிருந்த சகோதரர்கள் இருவரது உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்திவிட்டது. நடந்து போனவற்றை எல்லோரும் மறந்துவிட்டனர். அண்ணனும் தம்பியும் இவ்வாறு மீண்டும் ஒன்று கூடிவிட்டனர். ஸ்ரீகாந்தன் நர்சிங் ஹோமை விட்டு வெளிவந்ததும் தான் புதிதாக ஆரம்பித்திருந்த இரும்பு வியாபார கம்பெனியில் அவனுக்கு ஒரு உத்தியோகம் அளித்தான் நீலகண்டன். மனத்திற்கு உகந்த ஒரு வேலையும் சம்பளமும் ஏற்படுத்தி கொடுத்த சகோதரனை மனதில் வாழ்த்தி கொண்டு புதிதாக வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினான் அவன். நீலகண்டனும் மைதிலியும் வற்புறுத்தி அழைத்தும் ஸ்ரீகாந்தன் அவர்களோடு பங்களாவில் தங்கி வாழ மறுத்துவிட்டான். இந்த விஷயத்தில் அவனது பிடிவாதத்தை கண்ணுற்ற மங்களம்மாள் மேலும் அவனை வற்புறுத்த விரும்பவில்லை. நீலகண்டா, விட்டுவிடு. அவன் தனியே வெளியே இருந்து வாழ விரும்பினால் அதை நாம் தடுக்க வேண்டாம். ஒரு விஷயத்தில் அப்படி அவன் தனித்து வாழ விரும்புவது எல்லோருக்குமே நலம். என் விஷயம் வேறு. நான் கதியற்ற பெண் பிள்ளை. சகோதரன் தயவிலையோ அல்லது மகன் தயவிலையோ வாழ கடமைப்பட்டவள். மறுத்து கூற முடியாது. நான் உங்களோடு வந்து தங்கி வசிக்கவும் ஒப்பு கொண்டிருக்கிறேன். அவனோ ஆண்மகன்.
தனித்து வாழ விரும்பினால் அதை நாம் கெடுப்பானேன் என்று தம்பிக்கு புத்திமதி கூறினாள். அதற்கு மேல் நீலகண்டன் தம்பியின் சுயேட்சை வாழ்வில் தலையிட்டு குழப்ப விரும்பவில்லை. அவன் விருப்பப்படியே தனித்து வாழட்டும் என்று விட்டுவிட்டான். வேலையை ஒப்புக்கொண்டவுடன் ஸ்ரீகாந்தன் தனது ஆஃபீஸ் அருகே ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு குடியேறினான். யார் அவனை தனித்து வாழ அனுமதித்த போதிலும் சாம்பு தாத்தா அவ்வாறு அவன் இருப்பதை ஒப்பவில்லை. முன்பு இப்படி தனி கொடுத்தனம் பணிதானே உடம்பை பாழ்படுத்தி கொண்டாய். கவனிப்பும் பராமரிப்பும் இல்லாததனால் தானே அந்த பயங்கரமான நோய்க்கு இலக்கானாய். இந்த தடவை நான் உன்னை அப்படி செய்ய விட மாட்டேன். நீ என்னை கழுத்தை பிடித்து தள்ளினாலும் போக மாட்டேன் என்று உரிமையுடன் சண்டை போட்ட சாம்பு தாத்தா ஒரு நாள் தாம் செய்து வந்த வேலையை விட்டுவிட்டு தமது ஜாகையை காலி பண்ணி கொண்டு தமக்கு இருந்த சில சாமான்களுடன் ஸ்ரீகாந்தன் வீட்டில் வந்து வலிவில் குடியேறிவிட்டார். ஸ்ரீகாந்தா, எனக்கு நீ சம்பளம் ஒன்றும் தர வேண்டாம். முன்போல் உன்னோடு இருந்து உனக்கு சமைத்து வேலைக்கு போட்டு உன்னை சரியாக போஷித்து காப்பாற்றும் உரிமையை மட்டும் கொடுத்தால் போதுமப்பா. சின்ன குழந்தையாக இருந்தபோது இந்த கையால் உன் சின்ன வாயில் தயிர் சாதத்தை ஆசையோடு ஊட்டி என் சொந்த மகனைப் போல கண்ணும் கருத்துமாக உன்னை வளர்த்தேன். அப்பா, அந்த பாசத்திலே என் வயோதிக பணம் பதறி துடிக்கிறது. எனக்கு இந்த ஒரு உரிமை மட்டும் கொடு, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று மிகவும் வேண்டிக் கொண்டார். முதலில் ஸ்ரீகாந்தன் அவரது உதவியை ஏற்க மறுத்து பிடிவாதம் செய்தான். பிடிவாதத்தில் அவனை விட ஒரு மடங்கு அதிகம் கொண்டிருந்த அந்த கிழவர் விட்டு கொடுக்கவில்லை. மைதிலியும் நீலகண்டனும் என்னை தங்கள் பங்களாவில் வந்து ஓய்வாக இருந்து குழந்தைகளை கவனித்து கொள்ளும்படி மிகவும் கேட்டுக்கொண்டார்கள். நான் மறுத்துவிட்டேன். ஏன் தெரியுமா? தன் சமயம் அவர்களுக்கு என் உதவியோ சகாயமோ தேவையில்லை. செல்வத்தின் சுகத்திலே அமோகமாக வாழ்கிறார்கள் அவர்கள். ஆள் படைகளுக்கு அவர்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் உன் விஷயமே வேறு. உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லாது ஏங்காங்கியாக நீ அனாதை போல வாழ துணிந்து விட்டாய். போதாதற்கு கடுமையான வியாதியிலிருந்து இப்போதுதான் எழுந்து நடமாடுகிறாய். உன் சோதனைக்கும் பிடிவாதத்திற்கும் உனது உடல்நிலை தாளாதப்பா. எங்கே மறுபடியும் நீ படுக்கையாக படுத்து விடுவாயோ என்று பயத்தில் உன்னோடு இருந்து உன்னை கவனிப்பது என்று திட்டத்துடன் வந்திருக்கிறேன். நீ போக சொன்னாலும் போக மாட்டேன் என்று உணர்ச்சி பொங்க மிகவும் மன்றாடினார். அதற்கு மேல் அவரது அன்பான வேண்டுகோளை ஸ்ரீகாந்தனால் புறக்கணிக்க முடியவில்லை. சாம்பு தாத்தா தனது வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்திராத ஒரு சுதந்திர உணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இப்போது அடைந்திருந்தார். ஸ்ரீகாந்த் வீட்டை நிர்வகிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவனுக்கு பிடித்த உணவு வகைகளை ஆசையுடன் செய்வித்து அவனை போஷித்து வந்தார். அவனது ஆரோக்கியத்தில் சிறுத்தை காட்டுவதிலும் அவனை கருத்துடன் பாதுகாப்பதிலும் அவரது பொழுது விரைவாக சென்று கொண்டிருந்தது. வயோதிகத்தின் தளர்ச்சியை மறந்து அடிநாளில் ஸ்ரீகாந்தன் குழந்தையாக இருக்கையில் அதட்டி மிரட்டி பாசத்துடன் பராமரித்தது போல் இப்போதும் அதே உரிமையுடன் உற்சாகமாக அவனை கவனித்து வந்தார். இவ்வாறு அவர்கள் இருவரும் தனித்தனியாக குடித்தனம் செய்து கொண்டிருக்கையில் ஒவ்வொரு சமயம் சாம்பு தாத்தாவிற்கு பத்மினியை பற்றி மெல்ல பேச்சு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை எழும். மனைவியின் பெயரை கேட்டதும் முகத்தை சுளித்து கொள்ளும் அவனிடம் தனது அபிப்பிராயங்களை எடுத்து சொல்ல சட்டென அவருக்கு துணிவு ஏற்படவில்லை. எனினும் கணவனும் மனைவியும் பிரிந்து இப்படி தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பது அவரது உள்ளத்திற்கு சாந்தி அளிக்கவில்லை. போனது போகட்டும் ஸ்ரீகாந்தா, அந்த பெண்ணை அழைத்து வைத்து கொண்டு குடித்தனத்தை நடத்து அப்பா. இப்படி இருப்பது நல்லதல்ல என்று புத்தி சொல்ல வேண்டுமென அவர் நாவு துடித்த போதிலும் காலம் வரட்டும், அதை பற்றி பேசுவோம் என்ற நாட்களை ஊற்றி போட்டு கொண்டே வந்தார். அன்று ஸ்ரீகாந்தனுக்கு ஆஃபீஸ் விடுமுறை தினம். எனவே மிதவாக படுக்கையை விட்டு எழுந்து பல் துளக்கி முடித்துவிட்டு சாம்பு தாத்தா அன்போடு உபசரியளித்த காப்பியையும் இட்லியையும் ருசித்து சாப்பிட்டு முடித்தான். ஆஃபீஸ் அவசரமின்றி அன்றே நிதானமாக சமைக்க முடியும் என்று உணர்ந்த சாம்பு தாத்தா வேண்டிய சாமான்களை வாங்கி வர கையில் ஒரு பையுடன் கடை தெருக்கு புறப்பட்டு சென்று விட்டிருந்தார். காலை ஸ்நானத்தை முடித்து கொண்டு ஸ்ரீகாந்தன் பத்திரிகையை பிரித்து வைத்து கொண்டு நிம்மதியாக படிக்க உட்கார்ந்தான். வாயில் கதவை யாரோ நகத்தினால் சுரண்டுவது போன்று மெல்லியதாக தட்டுப்படும் ஓசை கேட்டது. பத்திரிகையை ஒழுங்காக மடித்து மேஜை மீது வைத்துவிட்டு மூக்கு கண்ணாடியை கழித்து சாவகாசமாக அதன் கூண்டில் வைத்து மூடிவிட்டு மெல்ல எழுந்து சென்று கதவை திறந்தான். கையில் ஒரு சிறு பெட்டியுடன் பத்மினி வெளியே நின்று கொண்டிருப்பதை காண அவன் திகைப்படைந்து போய்விட்டான்.
ஏதும் பேசாது ஊமை போல் தன்னை விரித்து நோக்கிய கணவன் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் பத்மினி மனம் கூசினாள். அவமான உணர்ச்சினால் அவள் முகம் சிவந்து போயிற்று. வரவேற்பு எவ்வாறு இருக்குமோ என்ற திகிலில் அவள் நெஞ்சம் படப்படுத்தது. தன்னை மீறி எழுத சினத்தை சிரமத்துடன் அடக்கி கொண்டு லேசாக கனைத்து கொண்டு அவளிடம் ஏதும் பேச பிடிக்காதவனாக முகத்தை திருப்பியபடி உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டான். தன்னை கண்டதும் கணவன் ஆத்திரத்துடன் கூச்சலிடுவான், கோபப்படுவான் என்றெல்லாம் எதிர்பார்த்து நடுங்கி கொண்டு வந்திருந்த பத்மினிக்கு இந்த வரவேற்பு மனக்குழப்பத்தை மிகவும் அதிகப்படுத்தியது. என்னவெல்லாமோ பேச வேண்டும் என்று அவள் முன்கூட்டி தயாரித்து வந்த விஷயங்கள் அனைத்தும் பொட்டென அவளுக்கு மறந்து போயின. கணவனது மௌனம் அவளிடம் வெஞ்சி நின்ற கொஞ்சம் துணிவையும் சிதறி ஓட செய்துவிடவே அவள் பேச வாய் எழுந்து தலை குனிந்தபடி உள்ளே சென்று தான் சுமந்து வந்த பெட்டியை தரை மீது வைத்தாள். சுவரின் மேல் சாய்ந்தபடி அவள் தரையை பார்ப்பதும் கணவன் அமர்ந்திருந்த திக்கை ஒருமுறை கள்ளத்தனமாக கடைக்கண்ணால் பார்ப்பதுமாக பல நிமிஷ நேரம் நின்று கொண்டிருந்தாள். தன்னில் கொந்தளித்த கோப உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் நிமித்தம் மீண்டும் பத்திரிகையை எடுத்து பிரித்து வைத்து கொண்டு படிப்பவன் போல் குனிந்த தலை நிமிராது ஸ்ரீகாந்தனும் பல நிமிஷங்களை போக்கிக் கொண்டிருந்தான். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் டிக் டிக் என்று செய்த ஒலியை தவிர அவர்கள் இருவரிடையே கொஞ்ச நேரம் பயங்கரமானதொரு நிசப்தம் நிலவியது. திடீரென்று ஆவேசம் பிடித்தவன் போல் அவன் எழுந்திருந்தான். பத்திரிகையை கோபத்துடன் தரை மீது வீசி எறிந்துவிட்டு கனல் பொறி பறக்கும் விழிகளால் அவளை பார்த்த வண்ணம், உன்னை இங்கே யார் அழைத்தது? இதெல்லாம் என்ன நாடகம் என்று கூச்சலிட்டான். நெஞ்சு படபடக்க உடல் பயத்தால் நடுங்க, நானே புறப்பட்டு வந்தேன். தெரியாதனத்தால் நான் தங்களை மனம் நோக செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று குழறிய பத்மினி முடிவில் கண்ணீர் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது விம்மி அழத் தொடங்கினாள். மன்னிக்க வேண்டாமா? மன்னிக்க கழுகின் மூக்கில் வேர்க்க என்பார்கள். அதுபோல் நான் குணமாகி சௌக்கியமாக வாழ்வது தெரிந்ததும் கிளம்பி வந்து விட்டாயே, கெட்டிக்காரிதான். வேண்டாம் என்று தோணும்போது உதறி எறிந்துவிட்டு போகலாம், வேண்டும் என்று நினைக்கும் போது ஓடி வந்து உள்ளே நுழைந்து உறவு கொண்டாடலாம் என்ற நினைவை இப்பொழுதே இந்த க்ஷணமே ஒழித்துவிடு. என்னை நிராதரவாக விட்டு என்று பிறந்தகம் போனாயோ அன்றோடு நீ எனக்கு மனைவி என்ற உறவு அற்றுவிட்டது. இந்த கண்ணீர், இந்த பசப்பு மொழிகள் ஒன்றும் என்னிடம் செல்லாது. வந்த சோடு தெரியாத உன் பெட்டியை தூக்கி கொண்டு உன் அண்ணன் வீட்டுக்கே போய்விடு என்று இறைந்து கத்தினான் சினம் ஓங்கிய குரலில். உங்களை மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நான் செய்தது எல்லாம் தவறு என்று உணர்ந்து நான் படும் துயரத்தை சொல்லவே முடியாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். மனைவி என்ற நிலையில் நான் உங்கள் அன்பை கூட வேண்டவில்லை என்று கூறிவிட்டு முடிக்க முடியாது துக்கத்துடன் விம்மினாள். மனைவியாக இங்கே என்னை வசிக்க அனுமதிக்கவிட்டாலும் என்னை தங்கள் வீட்டு வேலைக்காரியாகவாது வைத்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறாயக்கும். ஏன் இந்த நாடகம், இந்த பணிவு, இந்த குழைவெல்லாம்? நீ உலகத்திற்கு பயந்து போலியானதொரு வாழ்க்கை வாழ விரும்பினால் நான் அதற்கு உடன்படுவேன் என்று நினைத்தாயா? எனக்கு இந்த விதமான வாழ்வு தேவையில்லை. நீ என் மனைவி என்பதை நான் மறந்து வெகு காலமாகிவிட்டது. என் உள்ளத்திலே தளிர்த்து வளர முயன்ற அன்பு உன் விஷம செய்கைகளால் கருகி நாசமாகிவிட்டது. பட்ட மரம் தழைக்குமா? உடைந்த உள்ளம் ஒன்றாக சேருமா? நீயும் நானும் இனி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது என்பதை மறந்துவிடு. வெட்கம், மானம் ஏதேனும் இருந்தால் உடனே புறப்பட்டு போய்விடு என்றான் கோபத்துடன். பத்மினி பதில் பேசாது விம்மி கொண்டிருந்ததை கண்ட ஸ்ரீகாந்தனது சினம் பொங்கி புரண்டு புறப்பட்டது. அவள் தரை மீது வைத்திருந்த கைப்பெட்டியை தூக்கி வாயிலை நோக்கி கோபத்துடன் வீசினான். மனைவியின் கரத்தை வேகமாக பற்றி இழுத்து வாயில் வரை அழைத்து சென்று வெளியே விட்டு கதவை படீரென்று சாத்தி தாளிட்டு கொண்டு வந்து நாற்காலியில் தொப்பென விழுந்தான்.